செகண்ட் வந்து சிசாட். சிசாட்டுக்கு நிறையா மித்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மித் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து மினிமமாக டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணியிருந்தாலும் பிஒய்க்யூஸை ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா அது மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பயந்தே அந்த அட்டெம்ப்டே கொடுக்க மாட்டாங்க. ஃபேஸ்க்கு வந்து முத்தர் ஜெயின்னு ஒரு சார் இருக்காரு, அவரோட இயர்லி கம்பைலேஷன் டெலிகிராமில் போட்டாங்க, அதை பார்த்தேன். இப்போ நான் இந்த சோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நான் சோர்சஸும் சொல்கிறேன், இந்த ஆர்டரில் தான் நான் வந்து டைமையும் டெடிகேட் பண்ணேன். ஏன்னா இப்போ பாலிட்டியில் 10 கொஸ்டின்னா என்னால் 8 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சயின்ஸ் அண்ட் டெக்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்டான்னா 3-4 கொஸ்டின்ஸ் தான் பண்ண முடியும்னா, பாலிட்டிக்கு நான் 4-5 டேஸ் கொடுப்பேன். சயின்ஸ் அண்ட் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சியில் ஏர் 18 எடுத்திருக்கேன். இது என்னோட 3rd ப்ரிலிம்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகலை. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மார்ச்சில் முடிஞ்சிச்சு. மார்ச்சில் முடிஞ்ச உடனே மேலே அந்த அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து ப்ரிலிம்ஸே ப்ரிப்பேர் பண்ணலை ஒழுங்காக. நான் வந்துட்டு கிளாஸஸ் கவனித்து அந்த ஒரு இதில் கொடுத்துட்டேன். பட் ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ஒழுங்காக படித்து கொடுக்கணும். அது என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் பண்ண மிஸ்டேக்கு. செகண்ட் அட்டெம்ப்டில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, டெஸ்ட்டு நிறையா போட்டேன், பட் பிவிக்யூஸை பார்க்கல. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம நிறைய டெஸ்ட் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல யோசித்தேன். அப்பவும் ஃபெயில் ஆச்சு. தேர்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணேன். சால்வ் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, படித்த கொஸ்டினே என்னால் ஒழுங்காக போட முடியல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இவ்வளோ நாள் நான் வந்து சும்மா படிச்சுட்டு இருந்திருக்கேன். அதாவது எனக்கு என்னன்றது தெரியும், ஆனால் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லை. அப்போ தான் வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணது வந்து 4R ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணதை ரீகால் பண்ணணும், ரீகால் பண்ணுறதை ரிவைஸ் பண்ணணும், திரும்ப அதே ரிப்பீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் வந்து பாலிட்டி எடுக்கிறேன். பாலிட்டி எடுத்துகிட்டு பார்லிமெண்ட் டாபிக் ஃபுல்லாக படிக்கிறேன். படிக்கும்போது அந்த டாபிக் முடிச்சோடனே மூடி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ரீகால் பண்ணுவேன். பார்லிமெண்ட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு, ஸ்பீக்கரு, டெப்யூட்டி ஸ்பீக்கரு, அவங்க என்ன சொன்னாங்க. இனிஷியலாக கண்ணை மூடி ரீகால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம பிரெயினை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறோம், நம்ம பார்க்காம ஒரு விஷயத்தை பார்க்காம ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் போக 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 அது ரொம்ப பழகிடும். இது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அந்த வேர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தது ஆட்டோமேட்டிக்காக ரீகால் ஆகும். அண்ட் தேர்ட், ரிவைஸ். இன்னைக்கு ஒரு விஷயத்த படித்தேன்னா அந்த நாளோட எண்டில் அதை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் என் டே ஆரம்பிக்கும் போது ரிவிஷனில் தான் ஆரம்பிப்பேன். நம்ம ப்ரிப்ரேஷனில் 40 to 50% வந்து ரிவிஷனில் தான் இருக்கணும், 50% தான் புதுசாக படிக்கிறது இருக்கணும். நம்ம படித்ததை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இப்போது ஒரு 100 விஷயத்த ஓரளவுக்கு படிக்கிறத விட 10 விஷயத்த தெரிஞ்ச விஷயத்த நல்லா படிக்கிறது தான் யூபிஎஸ்சியில் பெட்டர். அண்ட் கோயிங் ஃபார் த ஸ்டாட்டிக் 80% ப்ரிப்ரேஷனில் இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் 20% ப்ரிப்ரேஷனில் தான் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய எம்ஃபசிஸ் கொடுத்து என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா வருஷத்துலேயும் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். எந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் அதை சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். நான் எழுதின அட்டெம்ப்டில் G20 புதுசாக எந்த மெம்பர் சேர்ந்துருந்தாங்க, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யார் கேட்டாலும் அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் போர்ஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஸ்டாட்டிக் தான் வந்து ப்ரிப்ரேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை வந்துட்டு லேசாக எடுத்துக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணால் அட்டெம்ப்ட் தான் போயிட்டே இருக்கும், கிளியர் ஆகாது. ஸோ அதனால் ஸ்டாட்டிக் பார்ட்டை ரொம்ப ரிவைஸ் பண்ணணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஹோலி புக் பிஒய்க்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஒய்க்யூஸை ஸ்கிப் பண்ணாலோ இல்லை ஓவர்லுக் பண்ணாலோ அந்த அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ கிளியர் ஆகாது. ஏன்னா நம்ம ஏன் பிஒய்க்யூ பார்க்கணுன்னா 2 விஷயம். ஒன்று, மார்க்கில் எப்படி வேணால் வேர்டிங்ஸ் போடலாம், ஆனால் பிஒய்க்யூஸில் இருந்து தான் யூபிஎஸ்சி எந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவான்னு நமக்கு தெரியும். ஸோ பிஒய்க்யூ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வேர்ட்ஸ் வந்து ஃபெமிலியராக இருக்கும் ஒன்ஸ் பிஒய்க்யூ பார்த்தா தான். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பிஒய்க்யூவில் தான் பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் மொத்த ஹிஸ்ட்ரி படிக்கிறது வேற, அந்த பிஒய்க்யூலேருந்து ஐவிசி கேட்டாங்கன்னா ஐவிசி டாபிக் போய் படிக்கிறது வேற, இல்லை அசோகாவை பற்றி கேட்டாங்கன்னா அதை படிக்கிறது வேற. ஸோ பிஒய்க்யூ பார்த்தா தான் எந்தெந்த ஏரியாவில் படிக்கிறதுன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா மொத்த ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா 10 நாள் 15 நாள் ஆகும். நான் கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணணும்னா பிஒய்க்யூ பார்த்து அந்த டாபிக்ஸை மட்டும் படித்தேன்னா எனக்கு 2-3 நாளில் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரிவிஷன் இஸ் மேண்டட்டரி.
இப்போ நான் இந்த அட்டம் கொடுக்க போகிறேன்னா மினிமம் 3 ரிவிஷனாச்சும் பண்ணியிருக்கணும். 3 ரிவிஷன் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டாட்டிக் பார்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். பிஒய்க்யூஸை அனலைஸ் பண்ணியிருப்பேன். எப்படின்னா 2 லைன் கொஸ்டின் இருக்கா, அந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்க, 4 ஆப்ஷன் இருக்கா, அந்த 4 ஆப்ஷன் என்ன, இந்த மாதிரி பிஒய்க்யூ அனாலிசிஸ் பண்ணணும். நாட் ஜஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு இதெல்லாம் ஆப்ஷனா அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் போகலாம், இந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல் கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணி தான் பிஒய்க்யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டைம் எப்படி அலாட் பண்ணணும், ஆர்டர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாலிட்டி, நான் சோர்ஸஸும் சொல்கிறேன், இந்த ஆர்டரில் தான் நான் வந்து டைமையும் டெடிகேட் பண்ணேன். ஏன்னா இப்போ பாலிட்டியில் 10 கொஸ்டின்னா என்னால் 8 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சயின்ஸ் அண்ட் டெக்கில் 10 கொஸ்டின்ஸ் கேட்டான்னா 3-4 கொஸ்டின்ஸ் தான் பண்ண முடியும்னா பாலிட்டிக்கு நான் 4-5 டேஸ் கொடுப்பேன், சயின்ஸ் அண்ட் டெக்கு 2-3 டேஸ் தான் கொடுப்பேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஹைரார்கி வச்சு நான் டைமையும் டெடிகேட் பண்ணேன். ஸோ பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்சிஆர்டியில் வந்து கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்கு. ஸோ பாலிட்டியை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுருந்தேன். செகண்ட் வந்து ஜாகிரஃபி. ஜாகிரஃபிக்கு வந்து 2 என்சிஆர்டி தான், இந்தியன் ஜியோகிராஃபி என்சிஆர்டியும் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, அந்த 2 என்சிஆர்டிஸ் மட்டும் தான் படித்தேன். தேர்டு எக்கனாமிக்ஸுக்கு வந்து கிளாஸ் நோட்ஸும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டியும் படித்தேன். ஃபோர்த் வந்து எனக்கு ஹிஸ்ட்ரியாக வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்விரான்மெண்ட் ஆர் ஹிஸ்ட்ரி எது வேணுமோ உங்கள் ஃபோர்த் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஏன்ஷியன்ட்டுக்கும் மிடிவலுக்கும் ஓல்டு என்சிஆர்டி படித்தேன். மாடர்னுக்கு வந்து சொனாலி பன்சல்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படித்தேன், அது வந்து ஹிஸ்ட்ரிக்கு. ஃபிஃப்த் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வாஜிராமில் எல்லோ புக்குன்னு ஒன்று தருவாங்க, அந்த புக்கு படித்தேன். சிக்ஸ்த்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக் வந்து கிளாஸ் நோட்ஸும் கர்மயோகி ஐஏஎஸ்ல வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் கம்பைலேஷன் இருந்துச்சு, அது படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து முத்தர் ஜெயின்னு ஒரு சார் இருக்காரு, அவரோட இயர்லி கம்பைலேஷன் டெலிகிராமில் போட்டாங்க, அதை பார்த்தேன். இப்போ நான் இந்த சோர்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நான் ஃபாலோ பண்ண சோர்ஸஸ் தான் நீங்கள் பார்க்குற எல்லாம் பண்ணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு சோர்ஸ் வச்சுருந்தீங்க, அதுவே உங்களுக்கு பெட்டர்னு தோணுச்சுன்னா ஃபாலோ தட் சோர்ஸ். இப்போ நாங்கள் சொல்கிறோம், இல்லை இந்த டாப்பர் சொன்னாங்க, அந்த டாப்பர் சொன்னாங்க, இல்லை அந்த புக்கில் இருந்து ஏதோ ஒரு கேள்வி வந்துச்சுங்கிறதுக்காக திரும்ப ஒரு 1000 பேஜுக்கு புது புக் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி யூபிஎஸ்சியில் 100 கேள்வி கொடுத்தா 100ஐயும் பதிலுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டினுக்காக புது சோர்ஸுக்கு போகாதீங்க. இருக்கிற சோர்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸை ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம நிறையா சோர்ஸ் போக போக உங்களோட கிளாரிட்டி தான் மிஸ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்து அந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணணும், அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஹைரார்க்கியில் தான் நான் வந்து ரிவிஷனையும் பண்ணுவேன். 3 rounds ஆஃப் ரிவிஷன் வாஸ் மேண்டேட்டரி. பிவைக்யூஸ் வந்து 2 டைப்பு, டாபிக் வைஸ் பிவைக்யூஸும் பண்ணணும், இயர் வைஸ் பிவைக்யூம் பண்ணணும் ரிவிஷன் பண்ணும்போது. இப்போ நான் சொன்ன ஆர்டரில் ரிவைஸ் பண்ணிட்டு வரேன்னா, பாலிட்டியில் இன்னைக்கு நான் ஒரு டாபிக் படிக்கிறேன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா அதோட டாபிக் வைஸ் பிவைக்யூஸ் எடுத்து எய்தர் நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்துருவேன், இல்லை படித்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணுவேன். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவேன்னா, இயர் வைஸ் பிவைக்யூஸ் வந்து நான் வந்து சால்வ் பண்ணுவேன். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு ஒரு இயரோட பிவைக்யூ. இப்போ என்ன ஆகும்னா, ரெப்பிட்டேட்டிவாக நான் வந்து பிவைக்யூஸ் பார்க்க எனக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிவைக்யூ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்துட்டு நான் வந்து ஜிஎஸ்க்கு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. சிசாட்டுக்கு என்ன பண்ணேன்னா, அகெயின் ஒன்லி சால்விங் பிவைக்யூஸ். நான் டெஸ்ட் சீரீஸே போடலை, லாஸ்ட் 10 years கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணுவேன். எப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ், ஒரு வருஷம் ஒரு இயரோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுவேன், இன்னொரு டே டாபிக் வைஸ். இப்போ நம்பர் சிஸ்டம் தான் டாபிக்னா நம்பர் சிஸ்டமோட கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவேன். திரும்ப சால்வ் பண்ணும்போது இப்போ சிசாட்டில் 3 பார்ட் இருக்கா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு, லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை நம்ம பிவைக்கு சால்வ் பண்ண நமக்கு என்ன தெரியும்னா, எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் நமக்கு மிஸ் ஆகுது அக்யூரசின்னு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசம்ஷன் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின், இந்த பேரால இதெல்லாம் அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸில் மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தப்பு வரும். ஸோ நான் வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். லைக் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது அசம்ஷன் கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து ஆன்சர் தெரிலன்னா அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் மேக்ஸும் லாஜிக்கல் ரீசனிங்கும் எப்படி ஹெல்ப் ஆகும்னா, பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ நம்பர் சிஸ்டமில் வந்து டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டு அந்த டிஜிட்டோட ரிமைண்டர் என்ன, ரிமைண்டர் தியரம், டிவிஷனு, இதெல்லாம் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன ரிப்பீட் ஆகும் அதை வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கவுண்டர் கோச்சிங் க்ரூசேட்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி சேனல் இருந்துச்சு, அவங்க கிட்ட வந்துட்டு
அவங்க இயர் வைஸ் பிவைக்கு சால்வ் பண்ணியிருப்பாங்க. சப்ஜெக்ட் வைஸுக்கு வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் டிஎன் அந்த யூடியூப் சேனலில் வந்து அவங்களே வீடியோஸ் போடுவாங்க. அந்த வீடியோஸ் கீழே டெஸ்ட் சீரிஸ் டேக் ஆயிருந்துச்சு. அந்த டெஸ்ட் சீரிஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணேன். ஃபுல் லென்த் வந்து ஒரு 4 டெஸ்ட் சீரிஸ் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் பேனிக். இந்த கடைசி நேரத்தில் வந்து நான் ஒரு 20-30 டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணாதான் கிளியர் ஆகும், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து மினிமமாக டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணியிருந்தாலும் பிவைக்யூஸை ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா அது மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பயந்தே அந்த அட்டெம்ப்டே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு மார்க்கில் வந்து ஒரு 70 மார்க் 80 மார்க் வந்தோடனே பயந்துட்டு இல்லை நான் இந்த அட்டெம்ப்டே கொடுக்க வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க, ஒரு 3-4 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களே. ஸோ அந்த மாதிரி பேனிக் ஆகாதீங்க. ஆல்ரெடி 3-4 இயர்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருந்திருப்பீங்க. மினிமம் 1 இயர் வச்சு ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கீங்க. ஒரு மார்க் வந்து அதை டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு பிவைக்யூ எடுத்து நான் சால்வ் பண்ணி அதில் எனக்கு ஆன்சர் தெரியலையா, அப்போ தான் வந்து நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு யோசிக்கணுமே தவிர மார்க்கில் மார்க்ஸ் கம்மியாக வருதுன்னா அதுலேருந்து லேர்னிங் தான் எடுத்துக்கணும். இன்கேஸ் நான் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணுறேன்னா ஏன் தப்பு பண்ணுறேன், லேக் ஆஃப் ரிவிஷன், கொஸ்டினை ஒழுங்காக படிக்கலை, இல்லை நான் ஒரு கொஸ்டினை ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை கரண்ட் அஃபேர்ஸா டைனமிக்கா நான் அந்த டாபிக் படிக்கல, ஓகே போய் படிச்சிருவேன், இவ்வளோதான் மார்க்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். நான் படித்ததுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு தான் மார்க்கே தவிர தட் இஸ் நாட் அ டிசைடிங் ஃபேக்டர். இந்த அட்டம் நான் தருவேனா மாட்டேன் நான். ஸோ அதை வந்து நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் டே ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறேன். ஸோ மார்னிங் ஜிஎஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து சிசாட் இருக்கும். பிஃபோர் கோயிங் டு த எக்ஸாம் ஹேவ் திஸ் மைண்ட் செட், நம்ம வந்து அவுட்கம்மை நோக்கி இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது. நான் வந்து பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா பயந்துட்டே போனால் எக்ஸாமில் பேனிக் தான் ஆகும். அந்த மார்னிங் உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கணும்னா, நான் ஒரு 6 months ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், என்னோட பெஸ்ட்டை இந்த இடத்துல கொடுக்கணும். நான் வந்துட்டு ஒரு 100 பேஜ் படிச்சிருக்கேன், அதுலேருந்து ஒரு கேள்வி எழுதுனா அந்த ஒரு கேள்வி நான் கரெக்டாக எழுதணும். ஸோ தட் ஷுட் பி மை மைண்ட் செட். நான் ப்ரிப்பேர் பண்ணதை நான் வந்து ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. நான் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி கொஸ்டின் ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா, கஷ்டமாக இருந்தால் இருக்கிற எல்லாத்துக்கும் கஷ்டம், ஈஸியாக இருந்தால் இருக்கிற எல்லாத்துக்கும் ஈஸி. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்பேன் அது வந்து கஷ்டமாக இருக்கும், எனக்கு பேனிக் ஆகிடுச்சு, அதனால மொத்த பேப்பரும் வந்து தப்பாக பண்ணிட்டேன். அப்படி இருக்காதீங்க. அந்த கொஸ்டின் கஷ்டம்னா எல்லாத்துக்கும் அந்த கொஸ்டின் கஷ்டம். அதே மாதிரி 100 கொஸ்டினில் நான் திரும்ப சொல்கிறது 100ஐயும் ஆன்சர் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நமக்குன்னு ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், காலையில் போகும்போது இதுதான் என் மைண்ட் செட்டு. ஜிஎஸ் பேப்பர் வாங்கினோடனே முதல்ல எல்லா கொஸ்டினையும் பார்த்துறேன். ஐ வில் ஃபிளிப் 100 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. பார்த்த உடனே ஐ வில் கோ ஃபார் 3 rounds ஆஃப் ரீடிங், 3 ரவுண்ட் ரீடிங்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, எந்த கொஸ்டின்லாம் எனக்கு தெரியலையோ அந்த கொஸ்டினை ஐ வில் கிராஸ் இட். ஒரு 5-10 கொஸ்டின் யூ வில் ஹேவ் நோ ஐடியா, அந்த கொஸ்டினில் கெஸ் எடுக்க மாட்டேன். ஸோ அந்த கொஸ்டினை கிராஸ் பண்ணிவிட்டு ஷியோராக எனக்கு எந்த கொஸ்டின் 100% தெரிஞ்சிருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிக் பண்ணிடுவேன். டிக் பண்ணிவிட்டு அந்த வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முடிச்சிருவேன். அடுத்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரும்போது எந்த கொஸ்டின்ல எனக்கு 2 ஆப்ஷனுக்குள்ளே கன்ஃபியூஷன் இருக்குது, 3 ஆப்ஷனுக்குள்ளே கன்ஃபியூஷன் இருக்கோ அதை தான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முதல்லையே மார்க்கு பிவைக்கு எல்லாம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் முதல்லையே பிளான் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்து சிசாட்டுக்கு நிறைய மித்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மித் என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் நமக்கு வந்து சிசாட்டில் வந்து 60 கொஸ்டின் அப்படியெல்லாம் கிடையாது. எவ்வளோ கொஸ்டின் முடியுமோ அக்யூரசி தான் சிசாட்டில் இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி சிசாட்லேயும் 80 கொஸ்டினும் தெரியணும்னு நினைக்காதீங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி சிசாட் போகிறது. நான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நல்லா பண்ணுவேன், எனக்கு அக்யூரசி இருக்குன்னு அதை மட்டும் நம்பி போனீங்கன்னா அந்த வருஷம் அது கஷ்டமாக கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு இயரே ஸ்கிப் ஆகிடும். ஸோ ஆர்சியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒன்று மட்டும் நம்பி போகக்கூடாது. அண்ட் போன உடனே நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன், அகெயின் 80 கொஸ்டின்ஸ் பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு 10-20 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதை என்ன பண்ணுவேன், அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணோன்னே என்ன ஆகும், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி 20 கொஸ்டின் போட்டுட்டேன். நான் வந்து மினிமம் 40 to 50 தான் போட போகிறேன். அதில் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். அப்போ எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துரும். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் மேக்ஸுக்கும் half an hour நான் ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா என்னால் 1 hour 1.5 hour மேக்ஸ் மட்டும் போட முடியாது, half an hour மட்டும் ரீடிங் மட்டும் பண்ண முடியாது. ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என் மைண்ட் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் சிசாட்லேயும் பேனிக் ஆகக்கூடாது. கஷ்டமான கொஸ்டினோ ஈஸியான கொஸ்டினோ 2 மார்க்கு தான். அதனால 2 நிமிஷம் தான் ஒரு கொஸ்டினுக்கு. எனக்கு எவ்வளோ அந்த கொஸ்டின் நல்லா தெரியும்னாலும் 2 நிமிஷத்தில் ஆன்சர் வரலன்னா விட்டுறணும்.
எவ்வளோ கஷ்டமான கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் போடுவேன்னாலும் வரலன்னா 2 நிமிஷத்தில் விட்டுறணும். 2 minutes தாண்டி ஒரு கொஸ்டினில் ஹோல்ட் பண்ணவே கூடாது. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. புதுசாக வரவங்க அந்த கொஸ்டினையும் உங்களையும் ஒரு பர்சனல் சேலஞ்சாக எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 10 நிமிஷம் கழிச்சு சால்வ் பண்ணாலும் அதே 2 மார்க் தான், சால்வ் பண்ணாமல் ஈஸியான கொஸ்டின் பண்ணாலும் 2 மார்க் தான். ஸோ அதை வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த எக்ஸாம் டேல எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம், எக்ஸாம் டேல உங்கள் மைண்ட் செட் ரொம்ப மேட்டர்ஸ். ஸோ காமாக அவுட்கம்மை யோசிக்காமல் அந்த இடத்துல நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் உங்களோட டிசைடிங் ஃபேக்டர்ஸாக இருக்கும் ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும்.